இந்த அம்மன்னால தான் கோயம்புத்தூர் அப்படிங்கிற பெயரே வந்தது. கோயம்புத்தூருக்கு நடுவுல கம்பீரமா கோவில் கொண்டுள்ள அம்மா தான் கோணியம்மா. கோயம்புத்தூரோட காவல் தெய்வம் இவள். 600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயம்புத்தூர் பகுதி அடர்ந்த காடா இருந்தது. இருளர் இன தலைவரான கோவன் அப்படிங்கிறவர் தான் இந்த காடை திருத்தி மக்கள் வாழ தகுதியான அழகான நகரமா மாத்தினாரு. அதனால இந்த இடத்துக்கு கோவன் புத்தூர் அப்படின்னு அழைக்கப்பட்டு காலப்போக்குல மருவி கோயம்புத்தூர் அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு தடவை பயங்கரமான பஞ்சப்பட்டினி இந்த பகுதியில் ஏற்பட ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இருளரின தலைவரான கோவன் ஒரு கல்லை எடுத்து அம்பாலாக பாவித்து, அம்மா என் மக்களோட பஞ்சப்பட்டினியை தீர்த்து வையம்மா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டுறாரு. என்னை நினைத்தாலே போதும் ஓடோடி வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் இந்த பகுதியில் மும்மாரி பெய்ய வைத்து மக்களோட பஞ்சப்பட்டினியை தீர்த்து வைக்கிறா. இருளர் ஆட்சி முடிந்து பல நூறு வருஷத்துக்கு அப்புறம் இளங்கோசர் அப்படிங்கிறவர் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. அப்ப சேரர் படையெடுப்பு நடக்குது. அந்த படையெடுப்புல இருந்து தங்களோட ஊரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊருக்கு மத்தியில ஒரு கோட்டை எழுப்புறாரு. அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கோவில் கட்டி அப்போ இந்த அம்பாளை கொண்டு வந்து அந்த கோவில பிரதிஷ்டை பண்ணி அம்மனுக்கு கோணியம்மன் அப்படிங்கிற பெயரையும் வைக்கிறாரு. கோணினா அரசி அப்படின்னு அர்த்தம். நம்ம கோயம்புத்தூரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அரசி தான் கோணியம்மன். இங்கே மாசி திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடத்தப்படும். மார்ச் 4ஆம் தேதி தேர் திருவிழா நடக்க இருக்கு. சர்வம் சக்திமயம், அன்பே சிவம்.